That's enough. That's enough. Priya, you take your seat. போய் உட்காரு பார்க்கலாம். Sit down. And that's your partner. Her name is Harini. Harini, shake your hand. Good girl. Okay, so now we'll go to the lesson. Today I'm going to teach you about the alphabetical letters and the vowels. Prayer start பண்ணுங்க. ரஞ்சினி, இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சாப்பாடு? Nothing special. வழக்கம் போல சாம்பார் சாதமும் வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய்னா என் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படிங்க உங்களால மாமியாருக்காகவே வாழ முடியுது? மாமியாருக்காக வாழறேன்னு சொல்ல முடியாது. ஆனா என்னோட வாழ்க்கையில மெஜாரிட்டி போர்ஷன் அவங்களோடவே போகுது. மீனா, காலையில உங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பார்த்தாரு. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் சரியில்லை. ஏன், என்னை பத்தி ஏதாவது சந்தேகமா கேட்டாரா? உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ரிடிகுலஸ். எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. 4:30 மணிக்கு வரவ ஏன் 7 மணிக்கு வரான்னு கேக்குறாரு. அவர்கிட்ட வீட்டுக்கு போனது ஸ்பெஷல் கிளாஸ்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் கூட சந்தேகப்பட்டு ஸ்கூலுக்கு வந்து என்கிட்ட கேக்குறாரு பாருங்க. அவருக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். மீனா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாப்பாடு முடிச்சிட்டு என்ன வந்து பாருங்க. மீனா, என்ன பிரச்சனை? உங்களுக்கு இன்னைக்குதான் தெரியும் ரஞ்சினி. ஆனா வருஷக்கணக்கா நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படி என்னதான் இந்த ஆம்பளைங்களுக்கு சந்தேகம்? பதிலுக்கு நாம சந்தேகப்பட்டோம்னா தாங்குவாங்களா அவங்க? கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆகி ரஞ்சினி, எங்களுக்கு குழந்தையே இல்ல. மனசுல அவருக்கு என்ன பயம்னு எனக்கு தெரியல. எதுக்காக என் மேல இப்படி சந்தேகப்படுறாருன்னு தெரியல. நான் உத்த மீன் நெத்தில எழுதி ஒட்டிக்கவா முடியும்? நேத்து லேட்டா போனதுக்கு பெல்ட்டால என்ன அடிச்சிட்டாரு. ஆனா என்கிட்ட யாரோ சொந்தக்காரங்க செத்து போயிட்டதா சொன்னாரே. போய் ரஞ்சினி, என்ன பத்தி விசாரிக்கிறதுக்காக தினம் ஒருத்தர் சாகடிச்சிட்டு இருக்காரு. என்னால அவரை விட்டுட்டு போகவும் முடியல. இந்த சித்திரவதைகளை நான் பழகிட்டேனா இல்ல இத விரும்பவே ஆரம்பிச்சிட்டேனான்னு எனக்கு தெரியல. நேத்து கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கேன். இத பாருங்க.
அப்போ நம்பாம என்ன பத்தி விசாரிச்சிருக்காருனா நான் என்ன பண்ணுவேன் ரஞ்சனி? அதனாலதான் நீங்க சாப்பாடு Oh my God. மாப்பிள்ள வாங்கத்த. புஷ்பா, புஷ்பா, வாங்க சம்பந்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சம்பந்தி. உள்ள வாங்க. புஷ்பா இங்கதான் இருக்கா, உள்ள வாங்க. அப்புறம் சம்பந்தி, கேள்விப்பட்டேன் மருமகளோட ஊட்டிக்கு போயிருந்தீங்களாமே, பிரயாணம்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் குடும்பத்தோட ஒரு தடவை போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். புஷ்பா புஷ்பா எப்படிம்மா இருக்க? ஊட்டிக்கு போயிட்டு வந்திருக்கேன்ல, இதெல்லாம் உனக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்தா. ஏமா உனக்கு ஒரு தடவை சொன்னா புத்தி வராதா? இந்த மாதிரி இதெல்லாம் தூக்கிக்கிட்டீங்க வராதுன்னு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்றது உங்ககிட்ட? ஏமா திரும்ப திரும்ப வந்து என் கழுத்தா இருக்கிற? ஏய், உங்க அம்மா ஆசையை கொண்டு வந்திருக்காங்க, என்ன இப்படி பேசிட்டு இருக்க? வேணாங்க, இவங்கள மொத்தமா தலை முழுகிட்டு தான் இந்த வீட்டு வாசப்படியே நான் மிதிச்சேன். அப்பா வந்து உயிர் எடுக்கிறாங்கன்னா என்னால முடியாது. மரியாதையை இவங்களை வெளியே போக சொல்லுங்க. புஷ்பா, என்ன என்ன பேசுற நீ? என்ன சொல்ல போறீங்க? அம்மாவை எப்படி எல்லாம் பேசக்கூடாது, பழசு நினைச்சு மனசுல விரோதம் வளர்த்துக்க கூடாது, என்னைக்கு இருந்தாலும் அம்மாங்கிற உறவு இல்லாம போயிடாது, அதானே அதானே சொல்ல போறீங்க? போதுங்க, ஏற்கனவே நிறைய கேட்டாச்சு, நிறைய பட்டாச்சு. இது ஏன் வீடு, இங்க என் புருஷனை தவிர வேற யாரோட தயவும் எந்த காலத்திலும் எனக்கு தேவைப்படாது. இவங்கெல்லாம் உறவு கொண்டாடிட்டு வந்து யாரும் ஒட்டிக்கணும்னு இங்க அழுவல. என்னால கஷ்டப்பட்டது மாப்பிள்ள, அசிங்கப்பட்டது உங்க மாமனாரு. அவங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. ஏண்டி நீ மட்டும் ஏண்டி இன்னும் இப்படியே இருக்க? நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போது என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. வெடிச்சா சொல்லி அனுப்பு, வந்து அழுதுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு போறேன்.
என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன மன்னிச்சிருங்க மாமா. திரும்ப திரும்ப இவங்க இங்க வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பெத்த பொண்ணுக்கு எந்த தாயும் செய்யாத கொடுமையை இவங்க செஞ்சிருக்காங்க. மன்னிச்சிருன்னு வந்து கேக்குறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஊட்டில இருந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தா மட்டும் உருகிட நினைச்சியா? அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சரி, இந்த ஜென்மத்துல உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். புஷ்பா, புஷ்பா, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுறே? என்னால தாங்க முடியலடி. உன் மேல உயிரியே வச்சிருக்கேம்மா. இனிமே சாகர வரைக்கும் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். ஒரே ஒரு தடவை மன்னிச்சிடுறே, மன்னிச்சிடு. என்ன புஷ்பா இது? என்ன புஷ்பா, என்ன காரியம் பண்ண நீ? என்ன புஷ்பா நீ? என்ன புஷ்பா, எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாதா? அத்தை, அத்தை, முந்தி அத்தை, அத்தை, என்னாச்சு? அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை? ஏய் புஷ்பா, சீக்கிரம் தண்ணி முன்னாடி. சீக்கிரம் கொண்டாமா. அப்பா, அத்தைக்கு வருகுதுப்பா. அத்தை, என்னாச்சு அத்தை? அத்தை, சம்மந்தி, சம்மந்தி. அத்தை, அத்தை. ஐயோ, இளங்கோ, இளங்கோ, இவங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா சரியில்லை. என்ன ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்க. அப்ப இப்ப என்ன பண்றது? இவங்களை ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். அத்தை, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்தேன். சீக்கிரம் சீக்கிரம் போயிடுவோம். அத்தை, அத்தை, அம்மா, அம்மா. அம்மா, பேசிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு இப்படி கீழே விழுந்துட்டாங்களப்பா. புஷ்பாவுக்கு அறிவே இல்லப்பா. எல்லாத்துக்கும் ஆத்திரம், எல்லாத்துக்கும் அவசரம். எத்தனை தடவை சொன்னாலும் மாறவே மாட்டேங்கிறப்பா. டாக்டர், கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் வர சொல்லுங்க சீக்கிரம், இமிடியேட்லி. ஓகே டாக்டர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்கா? ஆமா டாக்டர், 2-3 தடவை வந்திருக்கு. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. எந்த நேரம் என்ன வேணா நடக்கலாம். ஷீ இஸ் இன் a very critical stage. டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? பயப்படணுங்க. நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போயிட்டு இருக்கு. நீங்க ரிசப்ஷனுக்கு போய் மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிங்க, போங்க. அப்ப வந்துடுறேன்ப்பா. டாக்டர், டாக்டர், அப்புறமா பேசுறேன் சார்.
சிஸ்டர் அவங்க மாமா என்னவா அதே பிளட் பிரஷர் தானே, வேற ஒண்ணும் இல்லையே? வேற ஒண்ணும் இல்லையாமா, எல்லாமே இருக்கான். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்குமா. உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீ பேசின பேச்சு எங்க கொண்டாந்து விட்டுருக்கு பாத்தியா? உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, வாழ்நாள் முழுக்க நீதான் சித்திரவதையை அனுபவிக்கணும். பார்த்த விஷமானா வாழ்க்கையே நரகமாயிடும். இந்த வயசுல உனக்கு எப்படி இவ்வளவு கோபம் வருது? உங்க அம்மா ஆசையா தானே உன்னை பார்க்க வந்தாங்க. நீ வாங்கன்னு சொல்ல வேண்டாம், நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். நீ வெளியில போன்னு சொல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா?